Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to second question in exercise 5C. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கேயும் கரெக்ட் டு ஒன் டெசிமல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டிங் பாசிபிளான்னு பார்த்துக்கலாம். ஸ்ப்ளிட்டிங் வரலன்னா டைரெக்டாக வந்து ஃபார்முலா மெத்தட் போகலாம். இங்கே வந்து எந்த கண்டிஷனும் வந்து கொடுக்கல, லைக் நீங்கள் வந்து ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் பாருங்கள், 3 5 15. 15 வந்து நான் 10 மாற்றணும். ஸோ இது வந்து 3 5 and 1 15. ஸோ இதில் மட்டும்தான் போகும். ஸோ இதில் வந்து எனக்கு 10 கிடைக்கல. ஸோ இமீடியட்டாக நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து ஃபார்முலா மெத்தட் தான் போகணும். ஸோ இங்கே எக்ஸு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட்ன்றதுனால எக்ஸ் வேல்யூ தான் எடுக்கணும். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. So x equal to minus b வந்து ஃபஸ்ட்டு abc வேல்யூ பார்த்துக்கோங்க. ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 10, சியோட வேல்யூ -3. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் பினா -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 5, பி வந்து -3 by 2 into 5. ஸோ இப்போ பாருங்கள், x equal to -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஸோ இப்போ வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 5 20, 23 60. ஸோ x equal to -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 160 by 10. ஸோ இப்போ பாருங்கள், ரூட் 160 கிடச்சிருக்கு. பட் நம்மளோட ஸ்கொயர் ரூட்டில் நம்மளுக்கு வந்து ஃப்ரம் 10 to 100 வரைக்கும் தான் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து 160 இருக்குது. ஸோ 160 இருந்தால் நம்ம எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இன்னும் சின்ன நம்பராக மாற்றணும். 160 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இது 2 டேபிளில் இது 80, 2 டேபிள் அகேன் 40, 2 டேபிளில் அகேன் 20, 2 டேபிளில் 10, 2 டேபிளில் 5. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 2 into 2 into 2 into 5. ஸோ எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் 2 நம்மளுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2 sets ஆஃப் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு 2வும் செகண்ட் செட்லேருந்து ஒரு 2வும் வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் வந்து 2 into 5 அப்படியே வெளில வச்சுக்கோங்க. ஸோ -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 10 by 10. ஸோ இப்போ ரூட் 10க்கு தான் நான் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், -10 x equal to -10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 10 by 10. ஸோ இதை வந்து நான் 2 வேல்யூவாக மாற்றிக்கலாம். ஒன்று வந்து ப்ளஸ் ஆகும், இன்னொன்று வந்து மைனஸ் ஆகும். ஸோ x equal to -10 plus 4 root 10 by 10, x equal to -10 plus minus 4 root 10 by 10. ஸோ இப்போ ரூட் 10ஓட வேல்யூ பார்க்கலாம். ஸோ உங்களோட புக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் ஃப்ரம் 10 to 100ன்ற சைடில். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 தானே வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஃபஸ்ட் நம்பரு நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 தான், 3.162. ஸோ இதுதான் 3.162 தான். ஸோ இப்போ பாருங்கள், x equal to -10 ப்ளஸ் ப்ளஸ் 4 into 3.6 once again 3.162 divided by 10. இந்த சைடும் வந்து x equal to -10 minus 4 into 3.162 by 10. ஸோ x equal to இது வந்து -10. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 8, இது வந்து 24 to 6.12 by 10. இதுவும் வந்து x equal to -10 minus 12.648 by
10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே மைனஸ் 1 ப்ளஸ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்னோடய ஆன்சர் வந்து 12.648 மைனஸ் 10.000 வந்து எனக்கு 2.648 பை 10. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணணும். ஸோ மைனஸ் 22.648 பை 10. ஸோ 10 இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டிவிஷனில் 10 இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாயிண்ட்டை. ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஒரு 0 இருந்தால் ஒரு நம்பர் முன்னாடி போகும். 0.2648. இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ஒரு டெசிமல் தான் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2.2648. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு 1 டெசிமல்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு டெசிமலை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்பரை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு டெசிமலை கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்னொரு டெசிமலை தான் செக் பண்ணணும். இது மோர் தேன் 5. ஸோ +1. எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஒரு டெசிமலை மட்டும் பார்க்கலாம், இன்னொரு டெசிமலை செக் பண்ணி பார்க்கலாம். 6 வந்து மோர் தேன் 5. ஸோ வந்து +1 இங்கேயும் -2.3. இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் புரியாதவங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.